ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். ஏஐ யூஸ் பண்ணி இன்றைக்கி நிறைய பேர் ஏர்ன் பண்ணிகிட்ருக்காங்க. நம்மளும் இன்றைக்கி எப்படி ஒரு ஷார்ட் க்ரியேட் பண்ணுறாங்கிறத பார்க்கலாம். நான் இன்றைக்கி வந்து ஒரு ஸ்டோரி ஷார்ட்ஸாக க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு நம்ம ChatGPT யூஸ் பண்ணி ப்ராம்ப்ட் க்ரியேட் பண்ண போகிறோம். நான் வந்து இன்றைக்கி 1 minute கிட் ஸ்டோரி வித் ஸ்க்ரீன் ரெசல்யூஷன் 9:16 கொடுத்துருக்கேன். 9:16 என்னன்னு பார்த்தீங்கன்னா, யூடியூப் ஷார்ட்ஸுக்கு டிஃபால்ட்டாக ஸ்க்ரீன்ஸ் ரெசல்யூஷன் 9:16 தான் இருக்கும். சப்போஸ் நீங்கள் வந்து யூடியூப் வீடியோஸாக போடுற மாதிரி இருந்துச்சுன்னா 16:9 கொடுக்கணும். இது நீங்கள் வீடியோ க்ரியேட் பண்ணும்போது கூட இந்த ரெசல்யூஷன் கொடுத்துக்கலாம். நான் ஈஸியாக இருக்கணுன்றதுக்காக நான் ப்ராம்ப்ட் க்ரியேட் பண்ணும்போது ChatGPT இப்படி கேட்குறேன். நீங்கள் சீன் பை சீன்னு query கொடுத்தா தான் ChatGPT உங்களுக்கு சீன் பை சீனாக ப்ராம்ப்ட் க்ரியேட் பண்ணி தரும். இல்லைன்னா ஒரு ஃபுல் பேராகிராஃபாக க்ரியேட் பண்ணி கொடுக்கும். இது டபுள் ஒர்க் மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு கேட்கும் சீன் பை சீன் ப்ராம்ப்டாக எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், ChatGPT எனக்கு சீன் பை சீனாக ஸ்டோரி க்ரியேட் பண்ணி கொடுத்துருச்சு. இன்கேஸ் உங்களுக்கு இந்த ஸ்டோரி பிடிக்கல அப்படின்னா நீங்கள் மோர் அப்படின்னு மறுபடியும் query கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வேறு ஸ்டோரி க்ரியேட் பண்ணி கொடுக்கும். உங்களுக்கு பிடிக்கிற வரைக்கும் இந்த மாதிரி பண்ணலாம். என்னோடய ஸ்டோரியில் பார்த்தீங்கன்னா 7 சீன்ஸ் க்ரியேட் ஆகிருக்கு. இது எல்லாமே நம்ம ஒன்றா காப்பி பண்ண போகிறோம். ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா 1 minute இருக்கு இல்லைங்களா, அதிலேருந்து சீன் எண்ட் ஆகிற வரைக்கும், அதாவது 7th சீன் இந்த ப்ராம்ப்ட் எண்ட் ஆகிற வரைக்கும் நான் ஃபுல்லாக காப்பி போகிறேன். இப்போ ப்ராம்ப்ட் காப்பி பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் நம்ம யூஸ் பண்ண போகிற ஆப் வந்து ஜெமினி ஆப். இதில் நானோ பனானான்னு ஒரு ஃபீச்சர் இருக்குது. அது யூஸ் பண்ணி தான் நம்ம இமேஜ் ஜென்ரேட் பண்ண போகிறோம். காப்பி பண்ணி வச்ச ப்ராம்ப்டை இதில் பேஸ்ட் பண்ணிவிட்டு ஏரோ பட்டன் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அழகாக சீன் பை சீனாக இமேஜ் க்ரியேட் பண்ணி கொடுக்கும். பாருங்கள், எல்லா இமேஜுமே ஜென்ரேட் ஆயிடுச்சு. ஒவ்வொரு இமேஜ் மேலேயும் ரைட் கிளிக் பண்ணி சேவ் கொடுத்தீங்கன்னா உங்கள் சிஸ்டம்லேயோ இல்லை உங்கள் மொபைல்லையோ சேவ் ஆயிடும். இப்படியே எல்லா சீனுக்கும் நீங்கள் இமேஜ் டவுன்லோட். நெக்ஸ்ட் ஸ்டெப், ஜென்ரேட் பண்ணியிருக்க இமேஜ் எல்லாத்துக்கும் நம்ம வீடியோ க்ரியேட் பண்ண போகிறோம். அதுக்கு கிராக்னு ஒரு அப்ளிகேஷன் யூஸ் பண்ணலாம். கிராக் அப்ளிகேஷனோட ஸ்டார்ட் பேஜ் இப்படி தான் இருக்கும் பாருங்கள். இதில் ஆஸ்க் இமேஜின்னு மேலே 2 ஆப்ஷன் இருக்கும். அதில் இமேஜின் கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா ஆஸ்க் எனிதிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் சேவ் பண்ணி வச்சுருக்க எல்லா இமேஜும் ஷோ ஆகும். அதில் ஃபஸ்ட்டு சீனுக்கான இமேஜ் செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வீடியோ ஜென்ரேட் ஆக ஆரம்பிச்சிடும். ஆனால் நமக்கு ஸ்கிரிப்டுக்கு ஏற்றபடி வீடியோ வேணுன்றதுனால ஃபஸ்ட்டு சீனுக்கான ப்ராம்ப்ட் காப்பி பண்ணிக்கோங்க ChatGPTலேருந்து. வீடியோ ஜென்ரேட் ஆகும்போது ஸ்மால் சைஸில் தான் இருக்கும். நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு ப்ளே பண்ணிங்கன்னா நீங்கள் கொடுத்த ஸ்க்ரீன் ரெசல்யூஷன்லேயே வந்துடும். ஃபஸ்ட்டு சீனுக்கான வீடியோ டவுன்லோட் ஆயிடுச்சான்னு பார்த்துட்டு செகண்ட் சீனுக்கு வீடியோ ஜென்ரேட் பண்ணலாம். இப்போ செகண்ட் சீனோட வீடியோ ஜென்ரேட் பண்ணலாம். கிராக் அப்ளிகேஷனில் பேக் வந்துக்கோங்க. அகெயின் டவுன்லோட் பண்ணி வச்ச இமேஜஸ் எல்லாம் ஷோ ஆகும். அதில் செகண்ட் இமேஜ் செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணதும் அகெயின் வீடியோ ஜென்ரேட் ஆக ஆரம்பிக்கும். திருப்பி நம்ம ChatGPTயில் போய் செகண்ட் சீனுக்கான ப்ராம்ப்ட் காப்பி பண்ணிவிட்டு டைப் டு கஸ்டமைஸ் வீடியோன்னு ஒரு ஆப்ஷன் கிராக் ஆப்பில் இருக்கும். அங்கே ப்ராம்ப்ட்டு பேஸ்ட் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க ஏரோவை கிளிக் பண்ணணும். ரிமைனிங் இருக்க எல்லா இமேஜுக்கும் இதே மாதிரி வீடியோ க்ரியேட் பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோ ரெடி ஆயிடுச்சு. நான் ChatGPT கிட்ட இதே ஸ்டோரியை 1 minute ஷார்ட்டாக தமிழில் ட்ரான்ஸ்லேட் பண்ணி கேட்டிருக்கேன். ரிமைனிங் இருக்க எல்லா இமேஜுக்கும் இதே மாதிரி வீடியோ க்ரியேட் பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோ ரெடி ஆயிடுச்சு. நான் ChatGPT கிட்ட இதே ஸ்டோரியை 1 minute ஷார்ட்டாக தமிழில் ட்ரான்ஸ்லேட் பண்ணி கேட்டிருக்கேன். பேராகிராஃபாக கேட்டிருக்கேன். இல்லைன்னா ChatGPT நம்மளுக்கு சீன் பை சீனாக ஜென்ரேட் பண்ணி கொடுத்துடும். பேராகிராஃபாக கேட்டால் அது நம்ம ரெக்கார்ட் பண்ணும்போது அது பார்த்து படிக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தமிழில் ட்ரான்ஸ்லேட் பண்ண ஸ்டோரியை நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. வீடியோ க்ரியேட் பண்ணும்போது நீங்கள் அதை பார்த்து படிச்சுக்கலாம். இல்லைன்னா நீங்கள் உங்கள் மொபைலில் நீங்கள் ரெக்கார்ட் பண்ணி வச்சுட்டு அதை அப்லோட் கூட பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஸ்டெப், நம்ம சீன் பை சீனாக க்ரியேட் பண்ண வீடியோ எல்லாம் ஒன்றா மர்ஜ் பண்ணி அதுக்கு ஆடியோ கொடுத்து ஒரு ஃபுல் வீடியோவாக கன்வெர்ட் பண்ண போகிறோம். அதுக்கு நான் இன்ஷாட்டுன்னு ஒரு அப்ளிகேஷன் யூஸ் பண்ணுறேன். ஆல்ரெடி இது நிறையா பேர்த்துக்கு தெரிஞ்சிருக்கலாம். இன்ஷாட்டோட ஸ்டார்டிங் பேஜ் இப்படி தான் இருக்கும். அதில் நீங்கள் வீடியோ செலக்ட் பண்ணிவிட்டு நியூன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம சேவ் பண்ணி வச்சுருக்க எல்லா வீடியோவும் டிஸ்பிளே ஆக ஆரம்பிச்சிடும்.
அதில் ஆர்டர் வைஸ் சீன் 1லேருந்து லாஸ்ட் சீன் வரைக்கும் ஆர்டர் வைஸாக வீடியோ செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இப்படி தான் அந்த பேஜ் டிஸ்ப்ளே ஆகும். இதில் தான் நம்ம எல்லா வீடியோவும் நம்ம எடிட் பண்ண போகிறோம். நீங்கள் ப்ளே பட்டன் கிளிக் பண்ணால் ஆர்டர் வைஸ் எல்லா வீடியோவும் ப்ளே ஆக ஆரம்பிக்கும். வீடியோவோட ரைட் டவுனில் பார்த்தீங்கன்னா இன்ஷார்ட்னு வாட்டர் மார்க் இருக்கும். அது வந்து நீங்கள் டெலீட் பண்ணணும். ஏன்னா அது மானிட்டைஸ் ஆகும் நம்மளுக்கு தெரியாது. ஸோ டெலீட் பண்ணுறது நம்ம பெட்டராக இருக்கும். அந்த வாட்டர் மார்க் மேலே கேன்சல் பட்டன் இருக்கும். அது கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆட் வந்து ஷோ ஆகும். ஏன்னா இது ஃப்ரீ ட்ரையல் வெர்ஷன்றனால நம்மளுக்கு ஆட் டிஸ்ப்ளே ஆகும். அந்த ஆட் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக அந்த வாட்டர் மார்க் ரிமூவ் ஆயிடும். இப்போ பாருங்கள், அந்த வாட்டர் மார்க் ரிமூவ் ஆயிடுச்சு. நம்ம இந்த ஆடியோவுமே நம்ம அப்லோட் பண்ணல. ஆனால் ஆடியோ வந்து ப்ளே ஆகும். ஏன்னா அது க்ராக் அப்ளிகேஷன் வீடியோ ஜென்ரேட் பண்ணும்போதே கூடவே ஆடியோவும் ஜென்ரேட் ஆகிடும். அந்த ஆடியோ தான் இங்கே ப்ளே ஆகுது. உங்களுக்கு வேணும்னா அந்த ஆடியோ வச்சுக்கலாம். இல்லைன்னா அங்கே மியூட் கிளிப்புன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா எல்லா வீடியோவும் மியூட் ஆகிடும். நெக்ஸ்ட்டு ஆடியோன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆடியோவில் ஃபஸ்ட் ஆப்ஷன் மியூசிக், அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் மொபைலில் இருக்க எல்லா ஆடியோவும் டிஸ்ப்ளே ஆகும். நம்ம ChatGPTயில் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தோம் பார்த்தீங்களா, அந்த ஸ்கிரிப்டை நீங்கள் ரெக்கார்ட் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அதை வந்து இதில் அப்லோட் பண்ணிக்கலாம். நான் இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் ரெக்கார்ட் பண்ணி வச்ச ஒரு வாய்ஸ் கிளிப்பை நான் இதில் அப்லோட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் ஆப்ஷன் எஃபெக்ட்ஸ். இது ஒன்றும் இல்லை, இது வந்து பேக்ரவுண்ட் மியூசிக் தான். உங்களுக்கு வேணும்னா உங்கள் ஸ்டோரிக்கு நீங்கள் பேக்ரவுண்ட் மியூசிக் கொடுத்துக்கலாம். அது ஆப்ஷனல் தான். எஃபெக்ட்ஸ் கிளிக் பண்ணதும் உங்கள் மொபைலில் இருக்க இன்பில்ட் ஆடியோ எல்லாம் டிஸ்ப்ளே ஆக ஆரம்பிக்கும். அதெல்லாம் காப்பிரைட் ஃப்ரீ மியூசிக்கான்னு பார்த்து அப்லோட் பண்ணுங்கள். ஏன்னா காப்பிரைட் மியூசிக் அப்லோட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மானிட்டைசேஷன் ஆகாது. நெக்ஸ்ட் ஆப்ஷன் ரெக்கார்ட் கிளிக் பண்ணணும். 3 செகண்ட்ஸ் லோட் ஆகும். அதுக்கப்புறம் நீங்கள் கண்டினியூஸாக பேச ஆரம்பிச்சிடலாம். கூடவே வீடியோவும் ப்ளே ஆக ஆரம்பிக்கும். அந்த வீடியோ பார்த்து கூட நீங்கள் சிங்க் ஆகிற மாதிரி கதை சொல்ல ஆரம்பிக்கலாம். இல்லைன்னா ChatGPTயில் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்ச ப்ராம்ப்டை ரீட் பண்ணலாம். ஆனால் சிங்க் ஆகுதான்னு மட்டும் செக் பண்ணிக்கோங்க. ஆடியோவில் ஆட் பண்ண 3 ஃபீச்சர்ஸ்க்குனே நம்ம வந்து வால்யூம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், அது மேலே கிளிக் பண்ணிவிட்டு மேலே வால்யூம்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அது கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வால்யூம் அதிகமாக வேணாலும் அதிகம் பண்ணிக்கலாம், இல்லை நீங்கள் ரெடியூஸ் கூட பண்ணிக்கலாம். பேக்ரவுண்ட் மியூசிக்கு வால்யூம் மைல்டாக இருந்தால் போதும். ஸோ நீங்கள் அதை ரெடியூஸ் பண்ணி உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ வச்சுக்கோங்க. ஸ்டோரி எக்ஸ்பிளைன் பண்ணுற ஆடியோ கிளியராக இருக்கணும், அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வால்யூம் செட் பண்ணிக்கோங்க. இப்படி எல்லாத்துக்குமே நீங்கள் வால்யூம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ ஆடியோவும் ஆட் பண்ணியாச்சு, நம்மளுக்கு ஃபுல் வீடியோ ஜென்ரேட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம நோட்டீஸ் பண்ண வேண்டியது டியூரேஷன். இப்போ வீடியோவோட டியூரேஷனுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் உங்கள் வாய்ஸ் ஓவர் கொடுத்துக்கலாம். அதாவது நீங்கள் அந்த ஸ்டோரி எக்ஸ்பிளைன் பண்ணுவீங்களா, அந்த வாய்ஸ் வந்து நீங்கள் வீடியோவோட டியூரேஷனுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கொடுத்துக்கோங்க. அதே மாதிரி பேக்ரவுண்ட் மியூசிக்கும் வந்து அந்த டியூரேஷன் எண்ட் ஆகிற வரைக்கும் நீங்கள் கொடுத்துக்கலாம். எல்லாமே 3மே வந்து ஒரே டியூரேஷனில் எண்ட் ஆகிற மாதிரி பார்த்துக்கோங்க, அதுதான் இம்பார்ட்டண்ட். நான் எக்ஸாம்பிளுக்காக இப்படி க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஆனால் எல்லாமே உங்களுக்கு மேட்ச் ஆகுதான்னு நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. எல்லாமே க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் ரைட் டாப்பில் எக்ஸ்போர்ட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு ஆட் ப்ளே ஆகும். இது ட்ரையல் வெர்ஷன்றனால ஆட் ப்ளே ஆகுது. அந்த ஆட் எண்ட் ஆனதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக உங்கள் டிவைஸ்க்கு நம்ம க்ரியேட் பண்ண ஆடியோ சேவ் ஆகிடும். சேவ் பண்ண வீடியோவை நீங்கள் உங்கள் யூடியூப் சேனலில் அப்லோட் பண்ணிக்கலாம். நீங்கள் க்ரியேட் பண்ண ஈஸியாக இருக்கும், ரொம்ப டைம் எல்லாம் ஆகாது. நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் டைம் க்ரியேட் பண்ணும்போது உங்களுக்கு இந்த ஸ்டெப்ஸ் எல்லாமே ஈஸியாகிடும். நம்ம இமேஜஸ் மட்டும்தான் ஏஐ இமேஜஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். வாய்ஸ் எல்லாம் நம்மளாக கொடுத்துருக்கனால மானிட்டைசேஷனுக்கு எந்த ப்ராப்ளமும் இருக்காது. ஆல் தி பெஸ்ட். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.